Hello friends, welcome to Tanivarvan YouTube channel. மதுரை மக்களே பசி இருக்குது, டயர்டா இருக்கு. இந்த பெருசா வேற எதுவும் எதிர்பார்க்கிறீங்களா? ஆடல் பாடல் இருக்கு எல்லாமே இருக்கு. நம்ம மதுரை மாநகராட்சி சார்பில் உணவு திருவிழா மிக பிரமாண்டமான இந்த உணவு திருவிழா இன்றே நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் நம்ம இந்த தவங்க மைதானம் அறிசார் மையம் அருகில் மாநகராட்சி வளாகத்தில் நடக்குது. தினந்தோறும் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. கண்ணுக்கு விருந்தாக பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் இருக்குது. கலந்துக்கலாம், மாறுவேட போட்டியில கலந்துக்கலாம். நீங்களே அறையும் மாறுவேடத்துல வந்திருக்கீங்க நினைக்கிறேன். தொகை மார்க்கம் மெல்லடியும் மயங்கி ஒலிக்கும் பரவாயில்ல.
கைதட்டாவது கொடுங்க. இப்படி பேருக்கு வாங்குற மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் மதுரையா? மதுரையினுடைய சத்தம் வந்து உங்க கரகோஷம் தான் மக்களே. உங்களுடைய உற்சாகம் தான் எங்களுக்கு பலம். சரி, அதுக்கு இப்ப நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக என்னென்ன மாதிரி கிட்ட வந்தீங்கன்னா நட்டி தன்னுடைய சாதனை, அதாவது தன்னுடைய படை பலத்தை நிரூபிச்ச அதுக்கு சொல்லுங்க. மதுரை ஆட்சி அப்படின்னா உங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சியா சுந்தரேஸ்வர ஆட்சியா? அதாவது யார் கை ஓங்கி இருக்கு? கல்யாணம் ஆயிட்டாலே மீனாட்சி ஆட்சி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. சரி, ஆனா யாருடைய ஆட்சி? ஊர் பெண்கள் மாதிரி அழகான பெண்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா சென்னையில விடிஞ்சிருந்துச்சா சுடிதாரு ஜீன்ஸ் பேண்ட், இன்னைக்கும் தாவணியும் சேலையும் அணிஞ்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மீனாட்சி வராளா இல்ல மதுரையில இருக்கிற வீட்டுல இருக்கிற பொண்ணு வெளியே வராளான்னு தெரியாம இன்றைக்கும் ஒரு வீட்டிலும் அழகான மீனாட்சிகளை பார்க்கக்கூடிய பெருமை எங்கள் மதுரை மண்ணுக்கு மட்டுமே சொந்தம் இல்லையா? அழகான குங்குமமும் ஜொலிப்பான முகமும் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரித்தான பெருமை. இது வேற எந்த மண்ணிலும் வராது. அதனால மதுரைக்காரின்னு சொல்லிக்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு நீங்க மண்ணின்னு சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்லணும். எல்லா மண்ணிலையும் இறைவன் இருக்காங்க, வேற வேற பேர்ல வணங்குறாங்க. ஆனா அந்த மண்ணுக்கெல்லாம் இல்லாத பெருமை இறைவன் நம்ம மண்ணை தலையில மதுரை. இந்த வீடியோவில் மதுரையில் நடக்கிற உணவு திருவிழா தான் பார்த்துட்ருக்குறீங்க. மதுரை மாநகராட்சி வழங்கும் உணவு திருவிழா தான். இந்த உணவு திருவிழாவில் இருக்கிற உணவு ஃபுட் ஸ்டால்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவு திருவிழாவில் 101 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை ஸ்பெஷலாக மேட் பண்ணுறதும் வந்து இருக்குது. நம்மளுக்கு என்ன தோசை வேணுமோ அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து குல்ஃபி ஃபிஷ் ஸ்டாலுமே வந்து இருந்தது. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எந்த டைப் மீன் வேணுமோ அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. மீன் வேணுனாலும் சரி, ப்ரான் வேணுனாலும் சரி. இந்த உணவு திருவிழாவுக்கு அனுமதி இலவசம் தான். அவுட் சைட் பார்க்கிங்கும் ஃப்ரீ. இங்கே பாருங்கள், மீனெல்லாம் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. வஞ்சர மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வஞ்சர மீன் நிறைய மீன் இருக்குது, எனக்கு பேர் தெரியல. இறாலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது பெரிய சைஸ் மீன் வஞ்சர மீன் தான், அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். வேறு என்னென்ன மீன் இருக்குது, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்றது சொல்லுங்கள். ஏன்னா மீன் வந்து நல்லா குக் பண்ணுறவங்களுக்கு வந்து அது என்ன டைப் ஆஃப் மீனுன்ட்டு வந்து உங்களுக்குலாம் தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணது. ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப இல்லை, கம்மியாக தான் வந்து இருந்தது. உணவு திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உணவு திருவிழா மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரல. ஏன்னா வந்து கிட்ஸுங்களுக்கான கலை நிகழ்ச்சி தான் நடந்தது. உணவு திருவிழாவில் ஃபுட் ஐட்டம்ஸுமே வந்து கொஞ்சம் நிறையா வந்து வச்சுருக்கலாம். இன்னும் ஸ்டால்ஸ் நிறையா வச்சுருக்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 10-12 ஸ்டால்ஸ்க்குள்ளே தான் உள்ளே வந்து இருக்குது. இது நான் ஈவினிங் போகும்போது எடுத்தது. இங்கே வந்து அதான் சிப்பி காளான் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. உணவு திருவிழாவில் வந்து மதுரையில் உள்ள ஃபேமஸ் ஃபுட்ஸை 1-2 நான் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து மதுரையில் வந்து எந்த ஃபுட்டு ஃபேமஸான ஃபுட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் போகும்போது அந்த ஃபுட்டு இருந்ததான்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு மதுரை ஃபேமஸ் ஃபுட்டு இங்கே இருந்துச்சான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போன டைம் வந்து மதுரை மேயர் வந்து வந்திருந்தாங்க. அப்போ தான் வந்து நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. பசங்களும் வந்து நிறையா மார்வேட போட்டி போட்டு அழகாக இருந்தாங்க. எல்லாருமே எல்லாம் சூப்பராக இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வெஜிடேபிள்ஸு, அப்புறம் பீகாக்கு இந்த மாதிரிலாம் வந்து மார்வேட போட்டி போட்டு வந்துருந்தாங்க. டான்ஸுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க.
சாண்ட்விச் ஷாப் வந்து இருந்தது. அவங்க வந்து சாண்ட்விச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவரும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்போக்கு வந்திருந்தீங்களான்றது, உணவு திருவிழாவுக்கு வந்திருந்தீங்களான்றது வந்து சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகும்போது. நன்றி நன்றி நன்றி. கண்ணுக்கும் செவிக்கும் விழுந்தளித்த காக்கை பாடினார் மதுரைக்கே பெருமை சேர்த்த மாணவ மாணவியருக்கு, இதை பயிர்த்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அருமையான நடனம். நம்ம மாநகராட்சி பள்ளிகள் அருமையாக கலக்கிட்டு இருக்காங்கல்ல. என்னதான் தனியார் பள்ளிகள் போட்டி போட்டு இது பண்ணாலும் மாநகராட்சி பள்ளிகள் மாணவிகளுடைய நடனங்கள் ரொம்ப சிறப்பு. அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கேற்றல். அங்கு இங்கு எனாது எங்கும் நிறைந்து பார்க்கமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒளியாம் இறைவனாம் அருட்பெரும் ஜோதியினை இப்பொழுது நமது மத்தியிலே தற்பொழுது மதுரை மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவங்க இருக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதியாம் ஒளியாம் இறைவனை நமது மத்தியில் அடுத்தபடியாக வரவேற்கின்றார் மதுரை மாநகராட்சியின் துணை ஆணையாளர் உயர்திரு ஜெயலலிதாபுதீன் அவர்கள். அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தினுடைய உணவு சங்கம் மற்றும் மதுரை மாநகராட்சி 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் உயர்திரு முருகன் அவர்களை ஒளியேற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கின்றோம். மதுரை மாநகராட்சியினுடைய கல்வி அலுவலர் உயர்திரு ஜெய்சங்கர் அவர்களையும் ஒளியேற்ற வருமாறு உங்கள் சார்பில் பணிவுடன் வரவேற்கின்றோம். அருட்பெரும் ஜோதியாம் ஒளி நமது மத்தியில் ஏற்றி விழாவினை இனிதே துவங்குவதற்கு அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மதுரை மாநகராட்சியின் சார்பில் நமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மண் நாம் தமிழ் மண்ணை தொட்டு வருகின்றார் கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்கள். அவரை நமது அன்பிச்சிறந்த பெரியவர்கள், அறிவிச்சிறந்த தாய்மார்களே, இங்கு வந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களே, ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் ஆடிப்பாடி கொண்டாடும் உணவு திருவிழா. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகிறதுள்ள உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வரவேற்று விழாவின் நாயகர்களாக விட்டு கொடுக்கக்கூடிய நம்முடைய மதுரை மாநகராட்சியின் மேயர் அம்மா அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி, மேலும் வருகிறந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும் வருக வருக அன்போடு வணங்கி, மேலும் எங்களுடைய நம்முடைய ஆணையர் ஐயா வந்திருக்காங்க, துணை ஆணையர் ஐயா, அவங்களையும் வணங்கி, மேலும் எங்கள் பாசமிகு அண்ணன் நம்முடைய உணவு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரியவர் சென்றவிடலாம் எங்க போனாலும் இந்த உணவு திருவிழாவில் இந்த 90s கிட்ஸ் சாக்லேட் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஜெல்லி, அப்புறம் வந்து நிறைய சாக்லேட்ஸ் வந்து இருந்தது. அந்த கயிறு கட்டி விளையாடுவோமே அந்த சாக்லேட்டுமே வந்து இருந்தது.
நிறைய வச்சுருந்தாங்க இந்த சாக்லேட்ஸ் எல்லாம். மதுரையில் இதுக்கு முன்னாடி நடந்த உணவு திருவிழா வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நான் பெங்களூர்லையுமே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். அங்கே வந்து ரம்ஜான் டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல். அதையுமே நான் வந்து உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸு. விடிய விடிய கூட பண்ணுவாரு. திறமையான ஆளு, நிறைய குழு வச்சிருக்காரு, நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் முழுவதும் போய் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு நேரம் இல்லைல்ல. ஓகே இல்ல, ஏன்னா இந்த உணவு திருவிழா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஒரு நல்ல அருமையான ஒரு முருகன் பாடல் யாரு? நம்மளுடைய மாநகராட்சி பள்ளி மாணவி அவர்கள். மதுரை மேடை என்னைக்குமே யாருக்கும் ஒரு ஏமாற்றத்தை தராத ஒரு மேடை. அவர்